காத்திருக்கிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 31வது சங்கீதம் 24வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து காத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் திடமனதாய் இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சோர்ந்து போய் நீங்க இருக்கக்கூடாது, பயத்தோடு நீங்க இருக்கக்கூடாது, குழப்பத்தோடு நீங்க இருக்கக்கூடாது. தைரியமா திடமனதா நீங்க இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சந்தோஷத்தோடு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, பலவிதமாக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அவர் மீது நம்பிக்கை வைத்து நம்ம காத்திருக்கிறோம். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட பல நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து விண்ணப்பித்து அதற்கான பதில் வருவதற்காக நீங்க காத்திருக்கலாம். நிறைய பேர் உங்க வியாதியிலிருந்து விடுதலை வேணும், நிறைய பேர் ஒரு அதிசயம் வேணும், ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும் என்று நீங்க காத்திருப்பீங்க. சில பேர் திருமண தேவைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, கடன் என்ற வறுமையிலிருந்து அந்த சூழ்நிலை மாறுவதற்காக நீங்க காத்திருப்பீங்க. இன்றைக்கு பிரியமானவர்களே, காத்திருக்கிறவர்கள் எவ்விதமாக காத்திருக்க வேண்டும், காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எவ்விதமாக ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் தாவீது கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறார். அவர் எவ்விதமாக ஜெபிக்கிறார் என்றால் 25வது சங்கீதம் 5வது வசனத்தில், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல அவர் ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, தாவீது எவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்துல அவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, அவருடைய சத்தியத்திலே என்னை நடத்தும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சத்தியம் என்றால் உண்மை. கர்த்தருடைய உண்மையான வழியில், சத்திய பாதையில் என்னை வழிநடத்தும் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, சத்திய வழியில் நடப்பதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறார். எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். மூன்றாவது, நீரே என் இரட்சிப்பின் தேவன் என்று விசுவாசத்தில் அவர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார், துதிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்றால் மீட்பு, விடுதலையை குறிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்றும் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் நம்மை இரட்சித்திருக்கிறார். பிரியமானவர்களே, விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் காத்திருக்கும் பொழுது சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்கள் பயந்திராதபடிக்கு நீங்க மிகவும் தைரியமுடையவர்களாய், திடமனதுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். 33வது சங்கீதம் 18 முதல் 19வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து ஒரு மனிதன் நடக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவனுக்கான கிருபை கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காக காத்திருக்கிற அவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2வது வசனத்தை பாருங்க. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும், அதாவது இந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் குறைந்து போக விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உணவு தேவைகளை கர்த்தர் சந்தித்து எந்த பஞ்சமும் உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனங்களின் படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருக்கு பயந்து ஒரு மனிதன் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு மிகுந்த கிருபைகளை அளிக்கிறார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து ஒரு மனிதன் நடக்கும் பொழுது கர்த்தர் அவன் மீது பிரியமாயிருக்கிறார். ஆதார வசனம் 147வது சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல எல்லாம் அவர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு பயந்து நீங்க காத்திருக்கிறீங்க இல்லையா? நீங்க உண்மையும் உத்தமமாக கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து உங்களுக்கான விடுதலைக்காக அற்புதத்திற்காக காத்திருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் உங்கள் மீது பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புது பலனை கொடுக்கிறார். முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தர் நம்மை திடமனதா இருக்க சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் கழுகுகளை போல புது பலன் பெற்று செட்டைகளை அடித்து எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு ஒருவேளை உங்க ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கண் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீங்கள் எந்த தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பயப்படாதபடிக்கு நீங்கள் திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தரே உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உங்கள் நம்பிக்கை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கடைசி பகுதியை பாருங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நமக்கு சகலவித நன்மைகளினாலும் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். சரீரத்தில் நல்ல பலனை கொடுக்கிறார். நாம் இளைப்படையாதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு உடல் சரீர சுகத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் தீங்கு உங்களை அணுகுவதற்கு அவர் அனுமதிப்பதே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நன்மையானதை கட்டளையிடுவார். நீங்கள் விரும்புகிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 5 விதமான காத்திருப்பை குறித்து வேத வசனத்தின் சத்தியத்தின் மூலமாக நம்ம இன்று அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தரிசனம் நிறைவேற காத்திரு. ஆதார வசனம் ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 5 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, குறித்த காலத்தில் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, முடிவிலே அது விளங்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன நேரத்துல அதை நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, குறித்த காலம் முடிந்த உடனே அது முடிவிலே அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. மூன்றாவது, அது பொய் சொல்லாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கென்று கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் ஒருபொழுதும் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. கர்த்தர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் வாக்கு மாற மனுபுத்திரன் அல்ல. நான்காவது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வருடங்கள் ஆனாலும் நாட்கள் சென்றாலும் அது தாமதித்தாலும் நீங்கள் அதற்கு காத்திருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவரையே உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி 5வது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, குறித்த காலத்துக்கு உங்க வாழ்க்கையில தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள், அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார், அது தாமதிப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம், அதாவது உங்களுக்கென்று கொடுப்பேன் என்று சொன்ன தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். இரண்டாவது, விசுவாசத்தினாலே காத்திருக்கிறோம். ஆதார வசனம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். நமக்கு நீதி கிடைக்கும் என்று
கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டுவார் என்றும் நாம் விசுவாசித்து நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைத்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே ஆதரவாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நம்பிக்கையோட காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்திற்கான பதில் கிடைக்கிறது. வேதத்தில் தாவீதுக்கு கர்த்தர் பதிலை கட்டளையிட்டிருக்கிறார். ஆதார வசனம் 40வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. எப்படி தாவீதின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரோ, அவர் பொறுமையுடன் காத்திருந்து அவருக்கான விண்ணப்பத்தின் பதிலை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்களும் காத்திருக்கும் பொழுது பொறுமையோடு காத்திருங்க. நிர்விசாரமா இருக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்க சமாதானத்தோடு பொறுமையா காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக எப்படி தாவீதின் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு விண்ணப்பத்திற்கான பதிலை கட்டளையிட்டாரோ, உங்களுக்கும் அவர் நிச்சயமாக பதிலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 4வதாக, காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆதார வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனம், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக நிச்சயமாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் உண்டு பண்ணுவார். உங்கள் மன விருப்பத்தை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, தாவீது இப்படி பொறுமையோடு காத்திருந்தாரோ, நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, காத்திருப்பது மனதை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, சமாதானத்தோடு இருங்க. நீங்க நிச்சயமாக விசுவாசிங்க. கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகாதவாறு, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதவாறு கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எப்படி காத்திருக்க வேண்டும், எதை நம்பி நம்ம காத்திருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து 2 வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 33வது சங்கீதம் 20வது வசனம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பி நீங்க காத்திருங்க. 130வது சங்கீதம் 5வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய சமூகத்துல தாவீதினுடைய ஆத்துமா காத்திருக்கிறது என்று. அது மாத்திரமல்ல, அவரே துணையும் அடைக்கலமும் ஆனவர் என்று அவர் நம்பிக்கையோட அவர் காத்திருக்கிறார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவருடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்புங்க, வேத வசனங்களை நம்புங்க. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்ன வசனத்தின்படி நீங்க இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் காத்திருப்பதற்கு ஏற்ற பிரதிபலனை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். குறித்த காலத்தில் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 37வது சங்கீதம் 34வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 4 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, கர்த்தருடைய வழியை நாம் கை கொள்ளும் பொழுது. இரண்டாவது, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில
அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது இந்த பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கட்டளையிடுகிறார். மூன்றாவது, அவர் உன்னை உயர்த்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தலையை உயர்த்துகிறார். கடைசியாக, துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவார்கள். அதாவது உங்களுக்கு தீங்கிழைக்க நினைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் அறுப்புண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் முதலாவது காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சிந்தனையில் எல்லளவும் சந்தேகம் இல்லாதபடிக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தர் மீது அன்பு வைத்து அவரையே நீங்கள் நம்பி விசுவாசித்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது, திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை கட்டளையிடுகிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபை அளிக்கிறார், மரணத்துக்கு தப்புவிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, குறைவுகள் இல்லாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் தேடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புது புது கிருபையினால் நன்மையினாலும் நிரப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா கர்த்தரை தேடுகிறதா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக புதுபலனை அடைந்து கொள்வீர்கள். பிரியமானவர்களை, குறித்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் உம்மை தரிசிப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்துல நெடுநாள் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜீவ விருட்சமாகிய நன்மையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. உடைய சமூகத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு புது பலனை கட்டளையிட்டு ஆண்டவரே, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இயேசுவின் வல்லமிட நாமத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எந்த தீங்கும் எந்த சத்துருக்களின் வல்லமைகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உடைய பிள்ளைகள் நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. ஜபாவினால் விண்ணப்பத்தின் ஆவினால் அப்பா உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நிரப்புங்க தகப்பனே. எந்த தீங்கும் பொல்லாப்பும் உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருளில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் பயப்படாதிருப்பா என்று சொன்னீங்கப்பா. வீணான பயங்கள் அப்பா உடைய பிள்ளைகளை அணுகக்கூடாது ஆண்டவரே. எல்லா விதமான சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேனப்பா. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தராகிய தேவன் எந்த பயங்கரத்திற்கும் எந்த பொல்லாப்புக்கும் ஆண்டவரே அவர்களை அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் வாலிப பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் கூட இருங்க. 10th 12th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. எல்லா ஞானத்தையும் கட்டளையிட்டு தகப்பனே அப்பா, குறைவின்றி அப்பா இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஃபியூச்சரை ஆசீர்வதிங்க. பெற்றோருக்கு நல்ல மன மகிழ்ச்சி கொடுக்கிற பிள்ளைகளா
பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க தகப்பனே. அப்பா கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெற்றி அடைய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. கிருபை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நன்மையினாலும் ஆண்டவரே நீர் திருப்தியாக்குகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய கிருபைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. புதிய நாளை ஆண்டவரே அப்பா கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நீரே எங்களுக்கு அடைக்கலமானவர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கான பதிலை இயேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த வருடத்துல இன்றைக்கு ஆண்டவரே அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகளுடைய கண்ணீர் அப்பா உடைய துருத்தியில் இருக்கிறது, பிள்ளைகளுடைய ஜெபம் அப்பா உடைய தூப கலசத்தில் இருக்கிறது தகப்பனே. தயவாய் மனமிறங்குங்க தகப்பனே. நீர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தின் தேவனாக பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குற்றங்கள் குறைகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பனையை போல் செழித்தோங்கி வளர இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெயத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா குறைவின்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. பிள்ளைங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. எந்த பொல்லாப்பும் அணுகக்கூடாது. சத்ருவானவன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வைத்திருக்கிற எல்லா மறைவான கண்ணிகளை இயேசுவின் நாமத்தினால் சுட்டரித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு இப்பொழுதே ஆண்டவரே எல்லாம் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. முழு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நித்திய பரிசுத்த வழியில நடத்துங்க. விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்க தகப்பனே. அப்பா உன் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உண்மையே நம்பிக்கையாய் கொண்டு அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா சோர்வுகள் மன கவலைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க தகப்பனே. எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றி நிறைவான தேவன் நிறைவான இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்க ஆண்டவரே. விசுவாசித்தவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. நிறப்படியே அப்பா நல்ல ஒரு அப்பா குழந்தையை பெற்றெடுக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே அப்பா குடி பழக்கத்துல ஆண்டவரே ட்ரக்ஸுக்கு போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பெற்றோருக்கு ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு தருகிற பிள்ளைகளாக இருக்கணும். நல்ல ஒளிவாய் மர கன்றுகளாக இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா மன கடினங்களை மாற்றுவீராக தகப்பனே. எல்லா அந்தகார இருள்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. அப்பா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளை இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. புத்தி உள்ள மகனாக புத்தி உள்ள ஸ்திரீயாக உடைய பிள்ளைகளை மாற்றி ஆண்டவரே எல்லா இருளின் அதிகாரங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்க. கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா எல்லா சாபங்களுக்கும் அப்பா உடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டு விட்டீர் ஆண்டவரே. அப்பா குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துருக்களின் தந்திரங்கள் சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் அப்பா நிர்மூலமாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா ஏற்ற வேளையில் அப்பா உம்முடைய சித்தத்திற்கு அப்பா உட்பட்டு ஆண்டவரே நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயையும் குணசாலியான மகனையும் கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. இன்னும் பிசினஸ் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பிசினஸை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. நஷ்டங்கள் ஏதேனும் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் அதை ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. இன்றைக்கு இப்பொழுது இரட்டிப்பான நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல வியாதியோடு ஆண்டவரே வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கே ஆண்டவரே தியானிப்பா இந்த கரத்தின் வல்லமையினால் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே.
இன்னும் தகப்பனே கடனென்ற சிறையிருப்புல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக அப்பா எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் மனம் இறங்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேலையில அப்பா நல்ல வேலையை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வெளி தேசத்திலிருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தை கத்தர் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. நீரே உடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக அரணான கோட்டையாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் ஆண்டவர் கண்மணி போல் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா நீரே நல்ல தேவன் ஆண்டவரே. காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீர் குறித்த வேலையில் அப்பா உடைய சித்தத்தின் படி தகப்பனே அதனதன் காரியத்தை அதனதன் காலத்தில் செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் தேவைகள் ஆண்டவரே காத்திருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.